அப்புறம் அழகான விந்து நிலை சந்திரனில் பாராய் அப்படி சொல்கிறாரு. விந்துனா என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மனம் சுழிமுனையில் தான் மனம் தஞ்சம் கொண்டு இருக்கு. அப்போ அந்த விந்து நிலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மனசை வந்து சேவ் பண்ணுறோமோ அவ்வளவோ விந்து வந்து சேவ் ஆகும். விந்துனா நம்மளுடைய பிளட்டோட முக்கியமான ஒரு பொருள். அதுலேருந்து தான் பிளட்டெல்லாம் பிரியுது. பிளட்டு ஸ்ரோனிதம் இதெல்லாம் வந்து அதுலேருந்து தான் பிரியுது. அப்போ நீங்கள் இந்த விந்து நிலையை சைலண்ட்டாக வச்சாவே சக்தி வந்துடும். அதனால் அது எதில் இருக்குன்னா சந்திரனில் இருக்குன்றார். சந்திரன்னா மனம். அப்போ மனதை ஒருத்தன் அடக்கினாவே எனர்ஜி வந்துடும். ஏன் அவனுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னா மனசை செலவு பண்ணுறான். மனசை செலவு பண்ணாவே அவனுக்கு எனர்ஜி போயிடும். அப்போ உத்தமனை வில் என்ற வீட்டில் காணும். வில் என்ற வீட்டில்னா வில்லுன்னா இந்த இருக்குது பாருங்கள் சுழிமுனை. இந்த அண்ணாக்குள்ளே போனீங்கனாலும் பிறை மாதிரி இருக்கும். அப்போ அதுக்குள்ளே வில் டைப்பில் தான் அந்த அம்சம் இருக்குது. அப்போ நம்ம வீடு எப்படி இருக்குன்னா வில்லு, அந்த வில்லு அப்போல்லாம் அந்த வில்லு செய்வாங்க இல்லையா, அந்த வில்லுன்றது என்னென்னா நம்ம உள்ளே இருக்க அண்ணாக்கு வடிவம். அந்த அம்பு என்பது நீங்கள் விடுற காற்று தான். இதுக்கு பேர் தான் ராமபானம். அப்போ இந்த ராமபானம் வச்சா நம்ம உலகத்தை வென்றுடலாம், அநியாயத்தை வென்றுடலான்றது வந்து இதுதான் ராமபானம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தருக்கு. அப்போ வில் என்ற வீட்டில் காணும். வாம் என்ற அவள் பாதம் பூசை பண்ணு. வாம்னா அந்த தாயை இருப்பிடம். இந்த சுக்கிலம்பத்துக்கு வந்து அதிபதி யார் அப்படின்னா அது ஒரு பெண் சக்தி. மனம் வந்து பெண் சக்தி தான். அப்போ அது பாதம் தான். பாதம்னா என்னென்னா நம்ம கால் பாதம் இல்லை, பாதம் என்பது முக்கியமான இடம். இப்போ பாத பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் காலை கழுவி விட்டுட்ருப்பாங்க. காலை கழுவுனா அது எப்படி பூஜை ஆகும்? அப்போ பாதம்னா சுழிமுனைக்கு மேலே இருக்க ஒரு பகுதி பாதம், உபஸ்தம் எல்லாத்துக்குமே அந்த இடம் தான். அப்போ அந்த பாதத்தில் போய் நீ பூஜை பண்ணினா அதுக்கு பேர் பாத பூஜை. அப்போ அவள் பாதம், அவள் பாதம்னா அவள் இருக்கிற இடம். பாதம் என்பது என்னென்னா இடம்தான். அப்போ அந்த பாத பூஜை நீ பண்ணினா மற்றொன்றும் பூசை மேல மகனை கேளு. அந்த இடத்துல போய் நீ டெய்லி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பூஜையே. இதை தவிர்த்து வேறு பூஜைலாம் இல்லை. அதனால் வேறு பூஜை நீ எது பண்ணாலும் நஷ்டம்தான். அதில் எந்த வித லாபமும் கிடையவே கிடையாது. அப்போ நாம் என்ற பரமநல்லோ முதல் எழுத்து. நாம் என்ற பரமநல்லோன்னா பரபரத்துக்கு எழுத்து என்னென்னா ஓர் எழுத்து. ஓர் எழுத்துனா என்ன? ஓர் எழுத்து அப்படின்னா எங்கேருந்து வந்திருப்போம்? நமக்கு விஷுவல் ஃபஸ்ட்டா சவுண்டு ஃபஸ்ட்டா?